நான் என்னைக்கு வேலைக்கு போறீங்க? நாளைக்கா? 1ஆம் மாசம். 1ஆம் தேதி 1ஆம் மாசமா? 1ஆம் மாசம் 2000 சம்பளம். சம்பளம் சொல்லக்கூடாது, 20 அன்னைக்கு தான் சொல்லக்கூடாது. சரி, இப்போ திடீர்னு வந்து நேற்று கூப்பிட்டே நேற்று பண்ணீங்களா? நேற்று கூப்பிட்டு 1ஆம் மாசம் உனக்கு வேலை தரேன் வந்துட்டு சொல்லி முடிவு போது சாமி கூட தான் இருந்தாரு. வீரப்ப வந்து அங்கங்க மற்ற கூட்டி போறதுனால, மூக்கிய ஐயா கூட்டி போறதுனால அவர் தான் கூட்டி போனாரு. இப்ப அவர் வேலை இருக்குன்னு உறுதிப்படுத்திட்டாங்க. அப்புறம் இவங்க அவர் பேர் என்னமா? லட்சுமணன் ராவ். லட்சுமணன் வந்து வேலை இல்லாம இருந்தாரு, அங்க சுத்திட்டு இருந்தாரு சொல்லலாம். அது வந்து ஒரு ஆமி மேன் சபாவில் நான் பார்த்தேன் அவரை. இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து என்னைக்கு போறீங்க வேலைக்கு? நீங்க 3ஆம் தேதி வேலைக்கு போறாரு. பெரிய வேலை. 2 கம்பெனி ஒரே இடத்தை கூப்பிட்டு உனக்கு வேலை தரேன், என் கம்பெனிக்கு வா, உன் கம்பெனிக்கு கூப்பிட்ட பிறகு ஒரு கம்பெனி எதுவும் எடுத்திருக்காரு போல இருக்கு. எத்தனை நாள் வேலை இல்லாம இருந்தவரு சாமி பிளஸிங் பண்ணி அவர் வீட்டுக்கு போன பிறகு அதெல்லாம் நடைபெற்றது. நேற்று கன்ஃபார்ம் பண்ணி லெட்டர்லாம் குடிச்சு அப்பயே கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் வந்து யாரோட? யோகி ராம் சுரத்குமார் நம்மளுடைய தவகுருநாத மூலியமாக செய்து கொண்டு வருகிறார். இன்னொருத்தர் வந்து சபால இருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து இங்க வந்துட்டாங்க, செராஸ்க்கு வந்துட்டாங்க. அப்பா முழு பேர் கார்த்திகேயன பெங்கார என்ன செஞ்சாரு? என்ன வேலை செஞ்சாருப்பா? ஓடி பெங்கார ஓட்டி தானா? பெங்கார ஓட்டி தானா? பெங்கார ஓடிட்டு இருந்தவர் சபால் நான் பார்த்தேன். சபால் வந்து 1984 நான் வந்தது 86 சபாவுக்கு வந்து ஒரு விசிட்டிங் பண்ணோம். சரவா லபுவானுக்கு போனோம். லபுவான் நீங்க தான் பண்ணீங்க? லபுவான் போறதுக்கு அவங்களே பண்ணிட்டாங்களா? லபுவான் சபானுக்கு லபுவான் பண்ணோம், சின்ன ஏற்பனர்ல. லபுவானுக்கு நாங்கள் போகும்பொழுது அவங்க தான் வீட்டில் தான் தங்கி இருந்தோம். சபாவில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவர் நண்பர் கூட ஒருத்தர் அன்னைக்கு வந்து கேட்டார், உங்களை சபாவில் வந்திருந்தார். நான் ஒருத்தர் கேட்டார் வந்து அன்னைக்கு வந்துட்டு தான் அவர் சாயந்தரம் வந்தார் சொன்னேன். அப்போ இருக்கும் பொழுது திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எத்தனோ வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க என்கிட்ட என்னைய பார்க்க கிடையாது, சாமி பார்க்க தான் அன்னைக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. அது உண்மை. திடீர்னு எப்படி யூகம் வரும் எனக்கு ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்கணும்னு சொல்றதுக்கு? 2 வகையில குரு பகவானுடைய குரு தோஷம் நமக்கு இருக்கும். ஒன்று மட்டும் நினைச்சு கொள்ளணும், குரு தோஷம் வந்து 2 வகையில் நம்மளுக்கு வரும். கூட இருந்து தொண்டு செய்யாம போனா அது ஒரு தோஷம். குரு துரோகம்னு ஒண்ணு இருக்கு, அது செஞ்சா ஜாதகத்துல குரு நீச்சமாவான். அது மட்டும் நீச்சமா குருனா போன ஜென்மத்துல சாதுக்களை படிச்சிருப்போம், திட்டிருப்போம், அவங்க பொருள் அபகரிச்சிருப்போம், அதான் குரு நீச்சம் பெறுவாரு. அதே குரு வந்து 2, 5, 7, 9 இருந்தா பாக்கியஸ்தானம், குடும்பஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். 9ல குரு இருந்தால் மனிதனுக்கு என்ன நடக்கும் சொல்லப்படுது. அவங்க வந்து குரு சேவை நல்லா செய்திருப்பாங்க, ஆனா குரு தண்ணி குடிக்கிற நேரத்துல வந்து தண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. இவனுக்கு எத்தனை தடவை தண்ணி குடிச்சிட்டு இருக்கு, அவனுக்கு எதுக்கு தண்ணி வைக்கிறது? பாய் போன நேரத்துல நேத்தான் போட்டேன், இன்னைக்கு போட்டு படுத்தாண்டா. குரு சேவை செய்யாம இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு செய்யாம போனா இது குரு தோஷம் பெறுவீங்க. ஆகினால 2 நாள் ஏட்டா போன ஜென்மத்துல பூர்வ ஜென்மத்துல போன ஜென்மத்துல நம்ம செஞ்ச தோஷத்தால நம்ம எது செஞ்சாலும் நல்லா இருப்போம், நல்ல 99.9 வரும், ஒரு பேச நடக்காது, அது தோல்வி அடைவோம். அதுதான் குரு தோஷம். ஆகினால இப்படிப்பட்ட ஜாதகம் வந்து யாருக்கு தான் சொல்லலாமா? இந்த பொண்ணுக்கு இருக்கு. நான் சொன்னேன் உன்னை தேடி குரு வந்திருக்காரு, ஒழுங்கா போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. நேற்று வந்து பாருங்க, போன ஜென்மத்துல இந்த கர்ம வீணை வந்து சூழ்ந்துருச்சு, எல்லாம் தள்ளிவிட்டு வராங்க, நீ எப்படி அவரை கும்பிடுது சொல்லி வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து சொன்ன போன ஜென்மத்திலேயே உனக்கு இந்த பாவம் இருக்கு, குரு பக்கத்துல இருந்து உனக்கு வந்து சேவை செய்யணும்ல, சரி குரு முன்னுக்கு போய் நின்று இதை கும்பிட்டு வந்தா உனக்கு என்னன்னு கேட்டேன். தபுக்குன்னு உடைந்து வரிசை நிக்குது.
அப்படின்னா பிறப்பு பயன். நம்ம பிறப்பு பயன், இதோட பிறப்பு பயன் தான் உங்க அம்மா அப்பாவை கூட்டி வந்துச்சு. இன்னைக்கு நேற்று வச்சுலிங்க, நேற்று வரது அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடையாது, நேரம் இல்லை, நான் மறுநாள் வரேன் போயிடலாம். ஆனா அவங்க அப்பா வந்துட்டு யோகி ராம் சுரத்குமார் பிடிச்சு வைக்கிறாரு, கூட இருந்தா வைக்கும் பொழுது. இதுல என்ன பிறப்பு பயன். அப்ப இவங்கெல்லாம் வந்து ஒரு குகைக்குள்ள நம்ம எல்லாம் வாழ்ந்திருப்போம். அந்த நம்மளுடைய குரு சேவை ஒழுங்கா இல்லாம போனதுனால செதறிட்டோம். செதறின பிறகு இன்று ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு பொம்மை செய்யறவன், மண் பொம்மை செய்யறவன், மண் எல்லாம் பல இடத்துல இருக்கும். ஆனா அந்த பொம்மையை வந்து எல்லா மண்ணையும் கலந்து கிளந்து போட்டப்பதான் அந்த பொம்மை வரும். அதே போல ஒரு குகைக்குள்ள வாழ்ந்து நம்ம செதறி எங்கெங்கயோ விழுந்துட்டோம், தம் செய்த தவறுனால. இப்பொழுது அந்த குருநாதரை நம்ம தேடி வந்த பிறகு எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். சாயந்தரம் வர கூட்டத்தை கணக்கு பண்ணாதீங்க, நேத்து வந்த கூட்டத்தை கணக்கு பண்ணாதீங்க. இப்ப இருக்கல்லவா கூட்டம், அதுதான் உண்மையான கூட்டம். ஏன்னா அவரு சாஸ்வதமாக நம்ம கும்ப தண்ணி விடும் பொழுது முன்னுக்கு உட்கார்ந்து நம்மளை பார்க்கிறாரு அல்லவா, இதுதான் நம்மலாம் உண்மையான இவருக்கு சார்ந்தவர்கள். இவ்வளவு பேர் தான், மத்தவங்களாம் வருவாங்க போவாங்க, இது அடுத்த பிரச்சனை. இன்னைக்கு ஏன் உட்கார்ந்து இருக்கோம், வேலை இருக்கு எல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இதுதான் உண்மையான கூட்டம். யோகி ராம் சுரத்குமார் சுவாமி குருதேவா அவர்கள் நம்ம அவர் கூட வாழ்ந்திருக்கிறோம். போன ஜென்மத்துல அவருக்கு குரு சேவை ஒழுங்கா செய்யாம போனதுனால ஞான குருவா இருந்து தவகுரு அனுப்பிவிட்டு சரி போ, எப்போதும் அரசர் வரமாட்டாரு, அரசர் கீழ் உள்ளவங்க தான் வந்து நம்ம ஆட்கொள்ளுவாங்க. அதே போல அரசர் மேல இருந்தாலும் அவருடைய 2 பேர் வந்திருக்காங்களவா, அவர்கள் நம்ம தவகுருநாதன் வந்தோட இன்னொருத்தர் வந்து சேர்ந்துட்டாரு. அப்ப நம்மளை ஆட்கொள்வதற்கு அருள் புரிவதற்கு அணிக்கூட்டதெல்லாம் நம்ம இங்க உட்காந்து அமைதியா கேட்கிறோம். நேற்று வந்து லீவ் போட முடியாதா? எதுக்கு லீவ் போடுறாங்க, இதுக்கே லீவ் போட முடியல. காரணம் நல்லா யோசி பார்க்கலாம். அதனால நமக்கு கிடைக்கப்பட்ட பேரு. அதனால இது யாரும் விலக்கி கொள்ளாதீங்க. உங்களால முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு மாத சிவராத்திரி செய்வோம். இந்த மாத சிவராத்திரியில தான் சிவனுக்கு இங்க வந்து எப்போதும் அபிஷேகம் ஆராதனை நடக்கும். சில நேரத்தில் நான் இல்லாம போயிடுவேன். டாக்டர் மோகன் இருக்கிறாரு, உருண்டு பேரவாரு சாமி கும்பிடத்துல. ஒருத்தர் வந்து போன முதல் செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய்க்கிழமை பூஜை துடுக்கணும் வந்தாரு, சட்டை கழட்டினாரு, மந்திரம் சொல்லுவார் சாமி கூட சேர்ந்து, என் கூட சேர்ந்து மந்திரம் சொல்லுவார். எல்லாம் மந்திரம் தெரியும். வந்து எல்லாம் செஞ்ச பிறகு அவரும் கூட இந்த மந்திரம் சொல்லி போட்டானே. ஒருத்தர் உபயோகாரு, இந்த சோப்பா இருக்கார் ஒருத்தர், நல்லா வேலை செய்யறாரு, சுறுசுறுப்பானாங்க. அவர் குரு ஆயிட்டாங்க. அவரை வந்து அவங்க மருமகன் சொன்னாரா, இல்லப்பா மாமா இவர் வந்து டாக்டரு, அவர் வந்து நல்லா பக்தி உடையவரு சொல்லி நம்ம கூட இருந்து பணிபுரியவர். அவர் வந்து கொஞ்சம் வேலை நிமித்தம் அவர் வர முடியாது. ஆனா அவர் உள்ள அவருடைய பங்கெல்லாம் செலுத்திட்டு போனாரு. ஆனா இந்த கூட்டம் தான் நம்மளுடைய சார்ந்த கூட்டம். ஆகினால இந்த பிறப்பு பயன் தீர்வதற்கு நாம் அனைவரும் கும்பிடுற தெய்வங்களே துணையாக இருந்தது. இந்த குருநாதர்களை வழிபடுவதற்கு, தரிசனம் செய்வதற்கு நம்ம கும்பிட்ட தெய்வங்களே உறுதுணையாக இருந்தது. அதனால இந்த அருளானது நாம் கண்டிப்பா சிறக்கும், பயன் பெறுவோம். அடுத்த இதே 29ஆம் தேதி யோகி ராம் சுரத்குமார் நாம சொன்ன உங்க வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். நீங்க உங்க கதை எழுதி எடுத்துவாங்க. நம்ம வருஷம் என்ன செய்வோம், யோகி ராம் சுரத்குமார் வழிபட்டதுனால என்ன நன்மைகள் நடந்தது, என்ன தீமைகள் நடந்தது பார்ப்போம். இன்னைக்கு ஒரு அற்புதம் நம்ம வந்து சொல்லவே இல்லை, நான் சாமி சொல்லல, சொன்ன என்ன பாருங்க, இன்னொரு பொருளக்காரன் நம்மளை விரட்டுறானுங்களா, நம்ம தெளிவாக சொல்றாங்க வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்ப ஒரு நாள் காணாம சொன்னா போறாரா, வருஷம் அறக்காரணம் இதை காரணம்னா என்ன செய்வாங்க, குருக்கள் வரக்கூடாதுன்னு நினைப்பதாக
திருடெல்லாம் காணாம போது சொல்றேன்னு யாரும் வரமாட்டாங்க. அப்படி சொன்னா நினைக்கிறான். ஒருத்தர் இருக்காரு, ஒரு காப்பல் ஒருத்தர் இருந்தாரு. வேலை நல்லா செஞ்சு முடிப்பாங்க மக்கள், பொதுமக்களை. செஞ்ச மாங்காவை காணுவாரு, கொய்யா காணுவாரு. அதான் அவர் வேலை. நான் நல்லா பாத்துறேன். எனக்கு ஒரு நாள் வந்துச்சு பெரிய எனக்கு. ஏன்னா ஒரு வருஷம் சொன்னா பரவாயில்ல, அந்த ஆளு கஷ்டப்பட்டு செய்வாங்க. செஞ்சு போய் கடைசி அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். நான் சொல்லிட்டேன், திருடி போனாலும் காணும் சொல்லாதீங்க பொதுமக்கள்கிட்ட. என்ன நினைப்பாங்க, தப்பா நினைப்பாங்க. அதே போல நேற்று வந்து இந்த மோதிரத்தை நீ காலை வச்சுட்டு காணு சொல்லிட்டு வாயை குத்திக்கிட்டே முக்கிய சொல்லிட்டு, நான் தான் பூட்டி வச்சேன். நான் நிச்சயமா சொல்ல அதை பூட்டி வச்சிருவேன். அந்த காணாம எடுத்து வைக்கிறேன். ராஜா எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மோதிரம் மேஜில் இருந்து நான் பாக்குற மேஜில் இருக்கு மோதிரம். எப்படி மோதிரம் இருக்கு, வாசியம் தானே. இதெல்லாம் வந்து நம்ம குரு நம்ம கூட இருக்கிறார். எதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா செய்யுங்க. உங்க வாழ்க்கையில சிரத்தையோட அன்போட என்றென்றும் வாழ்வீங்க. என் வாழ்க்கையில நான் திடீர்னு யாரையும் வந்து குருவா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வாழ்க்கையில மரியாதை செலுத்துவேன், அன்பு செலுத்துவேன். யார் வந்தாலும் வணங்குவேன். அவங்க வந்து காய் உடை அணிஞ்சு யாரா இருந்தாலும் சரி. இப்ப ஒரு கோயில் குருக்குள்ள போயிட்டா முறைப்பான். அந்த குருக்குள்ள பார்த்து இந்த குருக்குள்ள கேளுங்க. கோயிலுக்கு வந்துட்டா நான் கிட்ட போய் பேசுவேன். நீ யாருங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க? அவன் சொல்லுவான், உங்களை பத்தி கேள்விப்பட்டு அதான் வந்தேன்னு சொல்லுவாங்க வச்சுங்களேன். இது சாமியார் யார் வந்தாலும் அவன் கெட்டவனா இருந்தாலும் சொன்னா கூட நம்ம எடுத்து தேடி வந்தா வணங்கி வாங்கன்னு சொல்லுவேன். ஆனா என் மனசுல பார்த்த வண்ணம் நினைக்க வண்ணம் என்னை தன் செயலை இழக்க வச்சது என்னுடைய தவகுருநாதர் மட்டுமே, தவசிப்புன் காமராஜ் சுவாமிஜி அவர்கள். அடுத்த அன்புக்கு பாத்திரமாக ஒரு அன்பு நிலையை, ஒரு குரு வந்தா இப்படிதான் இருக்குன்னு இவர் வந்து ரிஷிக சுவாமி போட்டுறாங்க. கேப்டன் கோவம் நிறைய தான் வரும். உட்கார எழுந்திருக்கணும். வானா சுடணும் உழுவணும். அப்படிப்பட்டவரு எல்லாம் தூக்கி போட்டு இருக்காருன்னா அதை பார்த்தோன்னு எனக்கு ஒரு அன்பு. சாமி சொன்னேன், சாமி ரொம்ப இதா இருக்காரு சாமின்னா. சாமி சொன்னாரு, அதான் நம்ம கூட உட்கார்ந்து இருக்காரு, நம்ம கூட வர முடியும் சாமி சொன்னாரு. நான் பார்த்தேன். சாமி சொன்னேன், நான் தப்புனா சாமி சொன்னேன், சாமி என்ன மிஸ்டேக்னு சொல்லிட்டு வந்துடுவேன். என்னோட பாலிசி அவ்வளவுதான். நான் சாமி பார்த்தேன் சொன்னேன், சாமி இப்படி ஒருத்தர் இருக்காரு சார், ரிஷிகேஷ் இருந்து பந்தா பண்ணுவாங்க. ஓ நான் சாமியாரு, என்னை இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும், சாமி இப்படி இருக்காருன்னு சொன்ன. சாமி அதெல்லாம் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், இறைவனை பார்த்தது, இறைவனை உணர்ந்தவங்க. அப்ப அவங்களுக்கு யாராவது எப்படி பண்ண பெரிய சாமியான்னு சொன்னாரு. இல்லை கிடைக்குமா நம்மளுக்கு? நம்ம ஒரு குருநாதரை தேடணும். சாமி தவகுருநாதரி ரிஷிக சுவாமியை தான் நம்மள்ட்ட விட்டுருக்காருன்னா செஞ்ச பூஜா பலன் தானே. இப்ப சாமி வந்து இங்க தங்கியிருக்காருன்னா என்ன சொல்லுவீங்க? இதே வேற இடத்துல இருந்தா என்ன சொல்லுவாங்க? எவ்வளவு சாமியா நினைப்பாங்க. ஆனா ஆசிரமத்தில் தங்கிதான் என்ன நினைப்பீங்க? இது குருகுல ஆசிரமத்தில் இருக்குன்னா, ஓ பெரிய குருகுல நல்ல சாமி குருவே, நல்ல குரு வந்திருக்காருன்னா எல்லாம் நினைச்சிங்க. இது ஓட்டல் சாமி. இப்ப சமீபத்தில் ஒரு 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு இடையில நடந்தது. ஒரு சாமியார் பேர் போட்டு வந்தாரு. துர்க்கை என்ன சாமி பேர் போட்டு அப்படி சொல்லி ஜோதிடம் பார்ப்பேன், அது பார்ப்பேன், குறி பார்ப்பேன், அது கஷ்டத்தை உனிக்கணும்னு சொன்னாரு. சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இங்க பூக்கொடை வச்சிருக்காங்க ஒரு 12 பேர்கிட்ட. எனக்கு வந்து அவனுக்கு தெரியும் இவனை தெரியும் சொல்லிட்டு எல்லாத்தையும் 10,000 வாங்கி ஓட்டுறான் சாமி. அவன் சாமியை வேஷம் போட்டவன் ஹோட்டல் நடந்தது. இப்ப ஒரு சாமி அடியில் வந்தாங்க, பூக்குள்ளதாரண்டெல்லாம் 10,000 5,000 வாங்கிட்டு ஓட்டாங்க. கடைசியில் கேஸ் வந்து முனிசிபல் வந்துச்சு. அவனை பிடிக்க போய் அங்கிங்க அவன் தம்பிக்கான தேடி கிடைக்காம போயிட்டான். அப்படி இருக்காங்க. அப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி போனா என்ன கிடைக்கும்? அப்ப சாமி வந்து இவர் உட்கார்ந்து இருக்காரு. என்ன அதான் கேள்வி அப்ப போய் என் மனசுக்கு தோணுது, ஏன் உட்கார்ந்து இருக்கிறாரு இங்க வந்து? ஏன்ட்ட என்ன அவசியம்? நான் என்ன பெரிய ஒரு மனிதனா? உங்களை போல ஒரு சார்ந்தவன் தானே, ஏன் இங்க உட்கார்ந்து இருக்க? இன்னும் சில நேரத்தில் நான் கேள்வி கேட்பேன். அதனால நீங்க எல்லோரும் பயன் பெற்ற ஒரு பெரிய மாநிலர்கள்.
சாமி சொல்றீங்க தவ குழந்தை சொல்லிட்டு இருப்பாரு. அதே போல இந்த தவ குழந்தைய நம்ம அருளை பெறுவதற்கு பெறுவோம். மூக்கி அவர்கள் சில வார்த்தை பேசபடி கேட்டுக்கொள்கிறார். மூக்கி ஐயா. காட்சி மிக தருவான் காணிமடத்தில், காட்சி மிக தருவான் காணிமடத்தில். யோகிராம் சூரத்குமார் தேவாதி தேவனவன் காட்சி மிக தருவான் காணிமடத்தில். அலைபாயும் கடலோரம் அமைந்த மன்றாலயம், அலைபாயும் கடலோரம் அமைந்த மன்றாலயம். ஆண்டவன் காட்சி தந்த சன்னிதானம், ஆண்டவன் காட்சி தந்த சன்னிதானம். காட்சி மிக தருவான் காணிமடத்தில். யோகிராம் சூரத்குமார் தேவாதி தேவனவன் காட்சி மிக தருவான் காணிமடத்தில். சிலை வடிவாய் வந்த சிங்கார வேலனவன், சிலை வடிவாய் வந்த சிங்கார வேலனவன். ஸ்ரீரங்கநாதன் யோகிராம் சூரத்குமார், ஸ்ரீரங்கநாதன் யோகிராம் சூரத்குமார் காட்சி மிக தருவான் காணிமடத்தில். யோகிராம் சூரத்குமார் தேவாதி தேவனவன் காட்சி மிக தருவான் காணிமடத்தில். நம்பி வருவோர்க்கு நலமிக செய்திடுவான், நம்பி வருவோர்க்கு நலமிக செய்திடுவான். நாராயணன் இவனே யோகிராம் சூரத்குமார் காட்சி மிக தருவான் காணிமடத்தில். யோகிராம் சூரத்குமார் தேவாதி தேவனவன் காட்சி மிக தருவான் காணிமடத்தில். குமரி முனையருகே கோயில் கொண்ட குமரனவன், குமரி முனையருகே கோயில் கொண்ட குமரனிவன். குறைகள் தீர்க்கும் யோகிராம் சூரத்குமார், குறைகள் தீர்க்கும் யோகிராம் சூரத்குமார் காட்சி மிக தருவான் காணிமடத்தில். யோகிராம் சூரத்குமார் தேவாதி தேவனவன் காட்சி மிக தருவான் காணிமடத்தில். காணிமடத்தில், காணிமடத்தில். भगवान श्री योगीराम सूरत्कुमार महाराज की जय। सूरत्कुमार எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாடா. ஜெய குரு ஓம் ராம் சூரத்குமார எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாடா. ஜெய குரு ஓம் ராம் சூரத்குமார எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாடா. ஜெய குரு ஓம் ராம் சூரத்குமார எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாடா. உந்தன் திரு பாதம் தேடி நாங்கள் உந்தன் திவ்ய நாமம் பாடி ஆடி வந்தோம். உந்தன் திரு பாதம் தேடி நாங்கள் உந்தன் திவ்ய நாமம் பாடி ஆடி வந்தோம். ஜெய குரு ஓம் ராம் சூரத்குமார எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாடா. ஜெய குரு ஓம் ராம் சூரத்குமார எங்கள் தாமரை
ஆடி ஆடி வாடா. ராமதாச தாசனே மந்திராலய வாசனே யோகிராம் சூரத்குமார். ராமதாச தாசனே மந்திராலய வாசனே யோகிராம் சூரத்குமார். சின்மய ரூபனே காருண்ய சீலனே யோகிராம் சூரத்குமார். சின்மய ரூபனே காருண்ய சீலனே யோகிராம் சூரத்குமார். ஓங்காரநாதனே ஓடிவாடா ஆனந்த கீதமே ஆடிவாடா. ஓங்காரநாதனே ஓடிவாடா ஆனந்த கீதமே ஆடிவாடா. ஜெய குரு ஓம் ராம் சூரத்குமாரா எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாடா. ஜெய குரு ஓம் ராம் சூரத்குமாரா எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாடா. ராமனும் நீயே கிருஷ்ணனும் நீயே யோகிராம் சூரத்குமார். ராமனும் நீயே கிருஷ்ணனும் நீயே யோகிராம் சூரத்குமார். வேலவனும் நீயே சங்கரனும் நீயே யோகிராம் சூரத்குமார். வேலவனும் நீயே சங்கரனும் நீயே யோகிராம் சூரத்குமார். காஞ்சி காமாட்சியுடன் ஓடிவாடா மதுரை மீனாட்சியுடன் நாடிவாடா. காஞ்சி காமாட்சியுடன் ஓடிவாடா மதுரை மீனாட்சியுடன் நாடிவாடா. ஜெய குரு ஓம் ராம் சூரத்குமாரா எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாடா. ஜெய குரு ஓம் ராம் சூரத்குமாரா எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாடா. காளிய நர்த்தன ஆபத் பாந்தவா கேசவா ஹரே மாதவா. பேருங்க